இதுடா மீட்டிங்
எஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இந்த செஷனை அழகாக்க போகக்கூடிய நபர் வந்து சிராஜ் முனிரா சிஸ்டர். இவங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். எம்எஸ்சி சைக்காலஜி, டிப்ளமோ இன் இஸ்லாமிக் சைக்காலஜி, மாஸ்டர் டிப்ளமோ இன் கரியர் அண்ட் கவுன்சிலிங், டிப்ளமோ இன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், டிப்ளமோ இன் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங், NLP மாஸ்டர் ப்ராக்டிஷனர் அண்ட் ஆன்லைனில் ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், இப்படி எல்லாத்துலேயுமே காலேஜ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர் ஒண்டர்ஃபுல். ஆல் த பெஸ்ட் சிஸ்டர். இதோ உங்களுக்கான அழகான தளம் காத்திருக்குது. தொடங்கலாம். ஜஸாக்கல்லா ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டாக்டர் ஹுசைன் பாஷா சார் எனக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வுக்கு தான் முதல் நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப ஜஸாக்கல்லா ஹைரன் இந்த செஷன் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. டாக்டர், நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். வி ஹாவ் வெரி ஷார்ட் டைம். ஸோ வந்துட்டு நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ட்ரீம்ஸ் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? ஸோ ட்ரீம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலா வந்து ஏதாவது ஒரு கோல் இருக்கும், அதை நீங்க ட்ரீம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம அந்த ட்ரீம் பத்தி இப்ப நம்ம பேச போறது இல்ல. நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம தூங்கும் போது காணக்கூடிய அந்த கனவுகள் பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் ஆர் ட்ரீம்ஸ்? ட்ரீம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ட்ரீம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து நமக்கு ஒரு இமேஜா வரும். அது வந்து நம்மளுடைய மென்டல் எமோஷனல் தாட்ஸ் தான் வந்து அது நமக்கு தூக்கத்துல வர்றதுதான் கனவு அப்படின்றத சொல்றோம். ஸோ இந்த கனவு அப்படின்னும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, சில பேருக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்கும், சில பேருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கும், சில பேரால அதால கேட்க முடியும், சில பேரால கேட்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ட்ரீம் அப்படின்றது வந்து நார்மல் அண்ட் ஹெல்தி. கண்டிப்பா நமக்கு எல்லாருக்கும் ட்ரீம் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த தூக்கத்துல வந்துட்டு பேய் கனவு வருது, பயமுறுத்துற மாதிரி கனவு வருது, இந்த மாதிரியான கனவுகள் அடிக்கடி வரக்கூடாது. அது வந்து நம்மளுடைய ஸ்லீப் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணும். சோ அது வந்து இட் இஸ் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்ட், இவர் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. இவர் என்ன பண்றாரு, இது பேஸ்டு நிறைய ரிசர்ச்சஸ் பண்றாரு, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாரு, நிறைய தியரிஸ் கண்டுபிடிக்கிறாரு. சோ அதை நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அது பெரிய கடல் மாதிரி இருக்கும். சோ நம்ம அதுல சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு இதை நம்ம பார்க்க போறோம். சோ இதை பத்தி பேசிக் நம்ம ட்ரீம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட். இப்ப அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? எஸ். நம்ம எப்படி ஒரு ட்ரீம் உருவாகுது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு இந்த கனவுகள்லாம் வருதுல, அது எப்படி வருது, எங்க இருந்து வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? சோ எங்க இருந்து வருது அப்படின்னா, நம்மளோட பிரெயின்ல லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா நம்ம பிரெயின்ல. இதுல வந்து அமிக்டலா அப்படின்ற அந்த ஒரு பார்ட் தான் இந்த எமோஷன்ஸ் தான் போய் ஆட் பண்ணும். நம்ம அந்த ஒரு நாள் ஃபுல்லா நம்ம நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் இருக்குல்ல, என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத, அந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், அதுல போய் அதை ஆட் பண்ணும். இந்த ஹிப்போதலமஸ் அப்படின்றது என்ன பண்ணும், நம்மளுடைய இந்த விஷயங்கள், அதாவது நம்ம இந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்தது இல்லையா, இதெல்லாமுமே போய் அதை வந்து கனெக்ட் பண்ணும், ரீஇன்சர்ட் பண்ணும். இதெல்லாம் இன்னைக்கு நடந்தது அப்படின்றது அது வந்து சொல்லும். இது வந்து ஹிப்போதலமஸோடைய வேலை. இந்த ஆசிபிட்டல் லோப் இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதுதான் வந்து அந்த இமேஜையே கிரியேட் பண்ணும். நம்ம வந்து ஒரு படம் மாதிரி நம்ம பாக்குறோம்ல, இது வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா, இந்த விஷுவல் கொடுக்கறது வந்து இந்த ஆசிபிட்டல் லோப் இதுதான் வந்து பண்ணுது. சோ இந்த இடத்துல வந்து நம்ம நினைக்கலாம், நமக்கு வந்து நிறைய என்ன மாதிரியான கனவுகள் வரும், லாஜிக்காவே எதுவுமே இருக்காது இல்லையா? சோ நமக்கு ஏன் அந்த லாஜிக்கான கனவுகள் வரமாட்டேங்குது, லாஜிக்கே இல்லாம என்னென்னவோ கனவுகள் வருது அப்படின்னா, நம்ம தூங்கும் போது இந்த ப்ரீஃப்ரண்டல் லோப் இருக்குல்ல, பிரெயினோட இந்த ப்ரீஃப்ரண்டல் லோப் ஃப்ரண்ட் சைட்ல இருக்கும். சோ இதுதான் வந்து நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங்கே வந்து நமக்கு கொடுக்கறது. சோ இந்த டைம்ல நம்ம தூங்குற டைம்ல அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த ப்ரீஃப்ரண்டல் லோப் வந்து ரொம்ப ஸ்லோவா ஒர்க் பண்ணுமா. சோ இப்ப நம்ம நீங்களே எடுத்துக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அது வந்து லாஜிக்கா திங்க் பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான கனவுகளே ஃபர்ஸ்ட் காண மாட்டோம். ரைட். சோ இப்ப அது லாஜிக்கலா திங்க் பண்ணாததுனாலதான் நமக்கு என்னென்னமோ கனவுகள் அப்படிலாம் வருது.
சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் படிச்சது என்ன அப்படின்னா, நம்ம தூங்கும் போது நம்மளுடைய கை கால் எல்லாமே என்ன ஆயிடும், பேரலைஸ் ஆயிடும். எதுவுமே வந்து என்ன பண்ணாது, கையை அசைக்க முடியாது, நம்மளால காலை அசைக்க முடியாது. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மேல இருந்து குதிக்கிற மாதிரி கனவு கண்டோம்னு வச்சுக்கோங்களேன், முழிக்கும் போது நம்ம எங்க இருப்போம், பெட் மேலதான் இருப்போம் இல்ல. சோ ஆனா நம்ம எதனால இது ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான கனவுகள் காணும்போது நம்மளுடைய பாடி ஆக்டிவேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் பேரலைஸ் ஆகுது. நீங்க கேட்கலாம், சில பேர் வந்து தூக்கத்துல நடக்கிறாங்களே அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இது சரியா செக்ரீட் ஆகல அப்படின்ற விஷயம், இது வந்து உண்மை அப்படின்றத சொல்றாங்க. சோ இதுதான் வந்து ட்ரீம் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம், ரைட். அடுத்து எதனால நமக்கு ட்ரீம் வருது, எப்பெல்லாம் ட்ரீம் வருது அப்படின்றத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். சோ இந்த ட்ரீம் எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கும், ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்றது REM அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்ல தான் நம்ம என்ன பண்ணணும், நீங்க பார்த்திருப்பீங்க உங்க வீட்ல உங்க குழந்தைங்களோ இல்ல உங்க வீட்ல இருக்கிறவங்களோ நம்ம தூங்கும் போது நம்மளுடைய கண் என்ன பண்ணும், இப்படி நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் என்ன பண்ணும், மூவ் ஆகும். பாத்திருக்கீங்களா? பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு போடுங்க. ஏன்னா நான் வந்து நிறைய எனக்கு வந்து 2 பசங்க, அதுல 2வது பிள்ளை வந்து இது நிறைய படுத்து கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஆகும், ஐ மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்பீடாவே அவனுக்கு போகிறத நம்ம வந்து பார்ப்போம். சோ அது அப்ப நமக்கு வந்து என்ன தெரியுது, இதுல இருந்து அவங்களுக்கு வந்து ஐ மூவ்மெண்ட்ல அப்ப ட்ரீம்குள்ள போறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். சோ ரைட். இப்ப வந்து எதனால இந்த REM ஒர்க் பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து அதை விஷுவலைஸ் பண்றோமா. சோ நம்ம வந்து என்ன பண்ணுது, அந்த ட்ரீம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இந்த REM. இந்த ஸ்டேஜ்ல தான் நமக்கு என்ன பண்ணும், ட்ரீம் வரும் அப்படின்றத பாக்குறோம், ரைட். அடுத்தது எதனால நமக்கு கனவு வருது, நம்மளே சொல்லுவோம்ல, இது கனவுலாம் வருது, தேவையில்லாத கனவுலாம் வருது, எதுக்குதான் இதெல்லாம் வருதோ தெரியல அப்படின்றது நம்ம சொல்லுவோம். சோ இப்ப நம்ம பார்க்கலாம் எதனால நமக்கு கனவு வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பில்டிங் மெமரி. நமக்கு வந்து அந்த மெமரி நமக்கு வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கனவு வருது அப்படின்றது சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு அபார்ட் ஃப்ரம் என்னுடைய டாபிக், இது ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இதை நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ இது என்ன அப்படின்னா ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் மெமரி. மெமரிலேயே 2 வகை இருக்கு, ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம். சோ ஷார்ட் டர்ம் மெமரி ஜஸ்ட் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எது ஒரு ஷார்ட் பீரியட்ல அது என்ன பண்ணும், கலெக்ட் பண்ணி உடனே என்ன பண்ணும், அது வந்து டெம்பரவரியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சோ லாங் டர்ம் மெமரியில தான் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். சோ என்னென்ன அப்படின்னா, ஒர்க்கிங் மெமரி அப்படின்னா என்னன்னா, இந்த ப்ராப்ளம் சால்விங் விஷயம் எல்லாம் இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மெமரியில தான் கலெக்ட் ஆகும். நீங்க வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய பிரெயின்ல வந்துட்டு நம்ம வீட்ல கபோர்டு இருக்குல்ல, ட்ரெஸ் கபோர்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எப்படி கபோர்டா இருக்கு, இது மாதிரி நம்மளுடைய பிரெயின்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும், ஸ்பேசஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் இங்க கொண்டு போய் வைக்கணும், இதெல்லாம் கொண்டு போய் வைக்கணும், இதெல்லாம் எங்க நடக்கும், எப்ப நடக்கும், தூக்கத்துல தான் நடக்கும். சோ அடுத்தது என்ன அப்படின்னா டிக்ளரேஷன் மெமரி. இந்த டிக்ளரேஷன் மெமரி என்ன அப்படின்னா, நம்மளுடைய அதாவது இந்த ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, ஸ்மெல்லு, இதெல்லாம் வந்து நம்ம சொல்றோம்ல, ஐடென்டிஃபை பண்றோம்ல, இதெல்லாம் வந்து இந்த மெமரியில இருக்கும். அந்த மாதிரியான ஜெனரல் நாலேஜ் விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த டிக்ளரேஷன் மெமரியில போய் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா எபிசோடிக் மெமரி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். என்ன அப்படின்னா, நிறைய மெமரிஸ் நமக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் ரொம்ப எனக்கு சூப்பரா இருக்கும். அதுல இந்த மாதிரி என்னுடைய வீக்கெண்ட்ல நான் என்ன சைல்ட்ஹுட் டேஸ்ல என்னுடைய ஃபாதர் கூட நான் வெளியே போவேன். சோ இந்த மாதிரியான லவ்லி மெமரிஸ் எல்லாம் எங்க இருக்கும், இந்த எபிசோடிக் மெமரியில தான் இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா ப்ரொசீஜரல் மெமரி. இந்த ப்ரொசீஜரல் மெமரியில என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிருப்போம், அது ஒரு 20 இயர்ஸ் பேக் நம்ம அதை பண்ணிருப்போம். அந்த ஸ்கில்ஸ் வந்துட்டு நம்ம ரீக்ரியேட், அதாவது ரீஆக்டிவேட் ஆகுமா. எப்போ திடீர்னு நம்ம அதை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், 20 இயர்ஸ் முன்னாடி நம்ம அதை பண்ணிருப்போம், இப்ப நம்ம அதை பண்ண போறோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், ரீஆக்டிவேட் பண்ணுமா. எப்படி அப்படின்னா சடனா வந்து நம்மளால சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னை எடுத்துக்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆஃப்டர் மேரேஜ், எனக்கு மேரேஜ் ஆகி முன்னாடி நான் வந்து UG முடிச்சேன். ஆஃப்டர் 15 இயர்ஸ் தான் நான் என்ன பண்ணேன்னா PG பண்ணேன். சோ PG பண்ற டைம்ல எனக்கு என்ன ஒரு தாட் அப்படின்னா, நம்ம வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டோட்டலா பிரேக் அவுட் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம வந்து கம்யூனிகேட்டே பண்றது இல்லை யாருக்கிட்டையும் இங்கிலீஷ்ல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால இதை பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கும் போது, அப்ப நான் வந்து நம்மளுடைய சாரோட இன்ஸ்டியூட்ல தான் நான் வந்து இங்கிலீஷ் டிப்ளமா படிச்சேன். ஆல்ரெடி நான் LKGல இருந்து நம்ம இங்கிலீஷ்ல தான் நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல. பட் ஸ்டில் என்ன ஆயிடுது அப்படின்னா, இது நமக்கு வருமா அப்படின்னு ஒரு டவுட்ல நான் என்ன பண்ணேன், இதுல ஜாயின் பண்ணேன். சோ நம்ம ஸ்டார்டிங்லயே என்ன ஆயிடுச்சு, என்னுடைய அந்த ஒரு ஹாஃப் பேஜ் எழுதினேன், அப்புறம் ஃபுல் பேஜ் எழுதினேன். சோ ஏன்னா நம்ம இப்போ ஒரு பேப்பர் நம்ம செமஸ்டர் எழுத போறோம்னா ஒரு 40 சைட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், மினிமம் எழுதணும். சோ 40 சைட்ஸ் என்னால எழுத முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும்போது இந்த ஸ்கில் தான் இது என்ன பண்ணுது, 20 இயர்ஸ் கழிச்சு கூட நம்மள வந்து அந்த ரீஆக்டிவேட் பண்ணி நமக்கு அந்த மெமரியை வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுக்குது. அடுத்து என்ன அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் மெமரி. எக்ஸ்பிளிசிட் மெமரி அப்படின்னா என்னன்னா, அது வந்து என்ன பண்ணுவோம், நம்மளுடைய விஷயங்களை ரீகால் பண்றதுக்கு, ரெகக்னைஸ் பண்றதுக்கு, சில பேர் நம்ம பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சோ அதுதான் இது. அடுத்தது என்ன அப்படின்னா இம்ப்ளிசிட் மெமரி. சோ இந்த இம்ப்ளிசிட் மெமரி என்ன அப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்கில்ஸ் கத்துட்டு இருக்கும்போது எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். நீங்க வந்துட்டு ஒரு வண்டி ஓட்டிட்டு போறீங்க. வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு பெரிய குழி இருக்கு. அந்த குழியில வண்டி ஓடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு ரைட் எடுப்போம். இல்ல லெஃப்ட் எடுப்போம். இல்லையா? இப்ப நம்ம ட்ரெயின் பண்ணும்போதே இத என்ன பண்ணிருப்போம்? இந்த மாரி விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். சோ அது பிரெயின்ல போய் என்ன பண்ணுது? இந்த மாரி இருக்கும்போது இப்படி நீ பண்ணிக்கோ அப்படின்னு வந்து இது பண்ணுது. நம்மளுடைய பிரெயின்ல ஆல்ரெடி அது மெமரியில இருக்கு. சோ அதுதான் வந்து என்னது? இம்ப்ளிசிட் மெமரி. அடுத்து என்ன அப்படின்னா ரிட்ரைவல் மெமரி அப்படின்னு சொல்றாங்க. ரிட்ரைவல் அப்படின்னா என்னன்னா, நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல. இந்த ரெயின்போவோடைய கலர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? வயலட், இண்டிகோ இப்படி சொல்ல மாட்டோம். விப்ஜிஆர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருவோம்? ஷார்ட்டா நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அத. சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இந்த ரிட்ரைவல் இதுல போய் உட்காந்துக்கும். சரியா? இதெல்லாம் தான் இந்த மெமரியோடது. சோ இது வந்து ஃபுல்லாவே இப்ப நான் சொன்னது எல்லாமே ஒரு மெமரி பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம திருப்பி நம்ம ட்ரீம்குள்ளே போயிடுவோம். சரியா? சோ இந்த ட்ரீம் எதனால வருது அப்படின்னு நம்ம கேட்டோம் இல்லையா? சோ இதெல்லாம் மெமரிஸ் எல்லாமே அது என்ன பண்ணும்? ட்ரீம்லயே கூட அது என்ன பண்ணும்? நமக்கு வந்து இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அது பண்றதுனால தான் அது என்ன பண்ணுது? அது போய் வந்து ஐ மீன் என்ன போய் வந்து அந்தந்த இடத்துல அது வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸ்டோர் பண்ணி வைக்குது. சரி ஓகே. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, ப்ராசஸிங் எமோஷன். நம்மளோட எமோஷன்ஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் தீர்க்க முடியாத ஆசைகள் நம்ம சொல்லுவோம். தீர்க்க முடியாத ஆசைகள வந்து கனவு மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நிறைவேத்திக்கலாம் அப்படின்றது நம்ம கனவுல வந்து நடக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் ஹஜ் பண்ணணும்னு ஆசை, இல்ல உம்ரா போகணும்னு ஆசை அப்படின்னா, கனவுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் ஹஜ் பண்ண மாரி ஞாபகம் கனவு வந்துச்சு. உம்ரா பண்ண மாரி கனவு வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இது மாரி நெறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்ம போணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணலாம்? கனவுகள் மூலியமா நம்மளுடைய இந்த எமோஷன்ஸ வந்து அது ப்ராசஸ் பண்ணும். என்னுடைய பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து சைனா போனேன், நான் வந்து ஜப்பான் போனேன். அவங்க பார்க்குற அந்த அ கார்ட்டூன்ஸ்ல வர்ற அந்த கேரக்டர்ஸ்லலாம் வந்து அங்கங்க இருக்கிறதுனால, சோ என்னை அங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன அப்ப நாங்க சொல்லுவோம், பாஸ்போர்ட் இல்லாம இவன் இங்க சைனா, ஜப்பான்லாம் போயிட்டு அப்ப எல்லா இடத்துக்கும் இப்படியே போயிட்டு வந்துருங்கடா அப்படின்னு நாங்க கூட சொல்லுவோம். சோ இது வந்து ப்ராசஸிங் எமோஷன். இந்த மாரியும் நடக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, இது எதனால நடக்குது அப்படின்னா, மென்டல் ஹவுஸ் கீப்பிங். சோ நம்மளுடைய விஷயங்கள் சில விஷயங்கள டெலீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுது இந்த ட்ரீம்ஸ் அப்படின்றது நமக்கு நமக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். என்ன பண்றது நம்மளுடைய அன்னெசெசரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே கிளியர் பண்ணுது அப்படின்றத பாக்குறோம். ரைட். அடுத்து என்ன அப்படின்னா, இதுல அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம இதுல பார்க்க போறோம்னா, நெறைய தியரீஸ் இத பத்தி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லையா? சோ இதுல சில விஷயங்கள் எதனால நமக்கு இந்த கனவு வருது அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா, எமோஷனல் ரெகுலேஷன் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். தீர்க்க முடியாத ஆசைகள். சில பேர் வந்து செக்சுவலி வந்து இதெல்லாம் வந்துட்டு கனவுல பார்த்திருப்பாங்க. சோ அது மாரியான ஆசைகள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, கனவு மூலியமா என்ன பண்ணிக்கிறாங்க, அத வந்து ஓரளவுக்கு இது பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் குறையுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அடுத்தது என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரியேட்டிவிட்டி நெறைய உருவாகுது ட்ரீம்னால அப்படின்னு சொல்றாங்க. இதுல நான் உங்களுக்கு ஒரு 4 பேரோட விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இந்த 4 பேர் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிய கண்டுபிடிக்கிறதுக்கு நெறைய அவங்க யோசிக்கிறாங்க, பண்றாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல. அது வந்து அ எப்படி அத பண்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அப்ப கனவுல அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கவ் ஐ மீன் ஒரு மாடு ஒரு ஃபென்சிங்ல போய் வேகமா மோதுற மாரி கனவு காண்றாரு. சோ அந்த மோதுற விஷயம் தான் அவருக்கு என்ன பண்ணுது, இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னா, டிமிட்ரி இவரு யாரு அப்படின்னா, டிமிட்ரி மெண்டேலிவ். இவர் யாருன்னா, நம்மளோட கெமிஸ்ட்ரியில பீரியாடிக்கல் டேபிள் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இந்த பீரியாடிக்கல் டேபிளையே இவர் எதுல தான் பார்த்திருக்காரு? கனவுல தான் பார்த்திருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். செகண்ட் திங் பார்த்தாச்சா? அடுத்து தேர்ட். இந்த அ எலிஸ் ஹோவ். இவரு என்ன அப்படின்னா, ஸ்விம்மிங் மிஷின் ஆல்மோஸ்ட் எல்லாமே இவர் வந்து என்ன பண்ணிட்டாராம்? கண்டுபிடிச்சிட்டாராம். அந்த இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், அந்த சுத்துற விஷயமோ, இல்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அவர வந்து அத என்ன பண்ண முடியல. அவரால வந்து அத எடுக்க முடியல. எப்படி இத பண்றது அப்படின்னும்போது, அதையும் வந்து இவரு எதுல தான் பார்க்கிறாரு? கனவுல பார்த்து தான் நான் இத பண்ணேன். சோ இதெல்லாம் என்ன இது கிரியேட்டிவிட்டி வந்து உங்களுக்கு கனவுல வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. சோ அதன் மூலியமா இவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்து டாக்டர் ஜேம்ஸ் வாட்சன். இவர் என்ன பண்ணாரு? ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அந்த ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? சோ இதையே வந்து ஸ்பைரல் கேஸ் அந்த மாரி இவருக்கு வந்து கனவுல வருது. அத வச்சு தான் இவர் என்ன பண்றாரு? இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏவே வந்து அத வந்து உருவாக்குனேன் அப்படின்றத சொல்றாரு. சோ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, டைப்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ். நெறைய ட்ரீம்ஸ்ல டைப்ஸ் இருக்கு. இதுல சில விஷயம் மட்டும் நம்ம ரொம்ப ஷார்ட்டாவே பார்த்துடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, லூசிட் ட்ரீம். இது நீங்க யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. அ இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. நீங்க யாராவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா இந்த லூசிட் ட்ரீம் அப்படின்னா என்னன்னா, இந்த லூசிட் ட்ரீம் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாங்க. நம்மளே வந்து என்ன பண்ணலாமா, இமேஜின் பண்ணி அந்த கனவு நம்மளே வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்றாங்க. எப்படி அத வந்து கிரியேட் பண்ணுவாங்க
பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நல்ல ஒரு டீப் ஸ்லீப் போன பிறகு நமக்கு முழிப்பு வந்த பிறகு அதுக்கப்புறம் இப்ப நான் ஒரு இந்த மாதிரி நான் காட்டியிருக்கேன் பாருங்க. சூப்பர்மேன் மாதிரி நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து எல்லாத்தையும் நான் வந்து மாத்துறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். சோ அவங்க என்னென்னலாம் கனவுல பண்ணலாமோ பண்ணலாம், பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பத்தி நான் படிக்கும்போது என்னோட டாக்டர் கிட்ட நான் வந்து இதை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நானே பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஜாம்பி படம் பார்த்துட்டு நான் தூங்கும்போது நல்லா தூங்கி எந்திரிச்ச பிறகு அந்த ஐ மீன் நல்லா ஒரு டீப் ஸ்லீப் போயிட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கழிச்சு நான் முழிச்சேன். அப்ப எனக்கு தூக்கம் வரல. சரி நம்மளே இந்த கனவுல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த லூசிட் ட்ரீம் பண்ணியிருக்கேன். அது கூட எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த கனவுல வந்துட்டு ஜாம்பில வந்து ஒரே ரத்தம் சாவடிக்கிற மாதிரி தானே வரும். சோ அது பண்ணும்போது என்ன இப்படியே போயிட்டு இருக்கேன், நம்ம எண்டிங் எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப எப்படி சொல்றது, அமேசிங், ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. பரவாயில்ல இப்படிலாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ நீங்க யாராவது பண்றீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. ரைட். அடுத்து என்ன அப்படின்னா விவிட் ட்ரீம். விவிட் ட்ரீம் அப்படின்னா என்னன்னா, இந்த ட்ரீம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்கான ட்ரீமா இருக்கும். நல்லா இருந்து நம்மளால வந்து அதை தூங்கி அவேக் ஆன பிறகு கூட அதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், நல்லா பார்க்க முடியும். அப்படின்றது நம்ம வந்து அது சீக்கிரமா வந்து போகாது, ரொம்ப மெமரபிளா இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். அடுத்தடுத்து என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்தது ரிக்யூரிங் ட்ரீம் அப்படின்னா என்னன்னா, சில பேருக்கு வந்து ஒரே இமேஜ், அதாவது ஒரே கனவு ரிப்பீட்டடா வரும் இல்லையா, மல்டிபிள் டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு வரும். சோ இதுதான் வந்து ரிக்யூரிங் ட்ரீம் அப்படின்னு சொல்றாங்க. நைட் டெரர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம நைட் மேர், அதாவது தூக்கத்துல வந்துட்டு கனவு பயம்புறுத்துற மாதிரியான கனவுகள் வருது. இது வந்துட்டு மோஸ்ட்லி ஒரு 3 to 7 இயர்ஸ் உள்ள பிள்ளைங்களுக்கு இது வரும்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதனால அவங்க ஒரு லேர்னிங் கத்துப்பாங்க இல்லையா, சோ அததான் அவங்க சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னா எபிக் ட்ரீம். எபிக் ட்ரீம் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப மெமரபிளா இருக்குமா, ஐ மீன் என்னன்னா ரொம்ப புடிச்சு ரொம்ப நேரம் அது வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்னன்னா டே ட்ரீம். இது நம்ம ஜென்ரலா பண்றதுதான். ஃபால்ஸ் அவேக்கனிங் ட்ரீம். இது என்ன அப்படின்னா, ஃபால்ஸ் அவேக்கனிங் ட்ரீம் அப்படின்னா என்னன்னா, நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து நம்ம கனவு வந்து சொல்லுவோம். பட் ஆனா நம்ம தூங்கிட்டு தான் இருப்போமா. சோ இது வந்து ஒரு வகையான ட்ரீம். அடுத்து என்ன ஹீலிங் ட்ரீம். ஹீலிங் அதாவது தூக்கத்திலேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு பாக்குறோம். அதாவது என்ன ஐ மீன் என்ன ஹீல் ஆகுறோம், நம்ம வந்து ஹீல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றத பாக்குறோம் அப்படின்றத சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரீம் அப்படின்றத பாக்குறோம். சோ இம்பாக்ட், இதனால நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, எதனால இதெல்லாம் நம்ம பண்றோம், நல்ல விஷயம் தானா, நம்ம பண்ற இந்த எல்லா விஷயமே நல்ல விஷயம் தானா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கனவு காண்றது நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, நல்ல இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க, ரொம்ப கிரியேட்டிவிட்டியா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கனவு வரல, இந்த மாதிரியான ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் திங்கிங், ஒரு டெசிஷன் மேக்கிங், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சம் சான்சஸ் ஆர் தேர் டு கொலாப்ஸ். அவங்களுக்கு வந்து டக்குன்னு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்றாங்க. நல்ல ஒரு ப்ராப்பரா ட்ரீம் வரல அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களால வந்து கரெக்டா பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்றாங்க. சோ இப்ப நம்ம ட்ரீம் கனவு காண்றோம், ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மறந்துடுறோம்ல. சோ வாட் டு டூ, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நம்ம பில்லோ பக்கத்திலேயே வந்துட்டு ஒரு நம்மளோட தலாணி பக்கத்திலேயே ஒரு நோட்டு பென்லாம் வச்சுட்டு ஒரு ஜேர்னல், ட்ரீம் ஜேர்னல் வந்து நம்ம வந்து எழுதலாம் அப்படின்றத சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த சயின்ஸ் இப்ப இருக்கிற இந்த ஏஐ மூலியமா என்னென்ன பண்ண போறாங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் ட்ரீம் ரிலேட்டடா அப்படின்றத பார்க்கலாம். சோ இந்த ட்ரீம் ரிலேட்டடா என்ன பண்ண போறாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு இத நம்ம பார்க்கும்போது. இப்ப நம்ம ஏல இருக்கோம், இந்த மாதிரி கூட ஃபியூச்சர்ல வரும் அப்படின்னும் போது யோசிக்கும் போது இது வந்து அழகா ஆபத்தா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. சோ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ட்ரீம் பிரெடிக்ட் அண்ட் ஏஐ ப்ராஜெக்ட் அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஏஐ வந்து ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிக்க போறாங்களா, ஏஐலயே நம்ம வந்து கனவு வந்து நமக்கு என்ன கனவு வரப்போகுது அப்படின்றத பிரிடிக்ட் பண்ணலாம், அதாவது இந்த மாதிரி கனவு வரலாம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு பர்சனை வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க, ஒரு பர்சனை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லா என்னென்ன மாதிரியான இன்சிடென்ட்லாம் நடந்தது, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள், ஐ மீன் என்னன்னா எமோஷனலி, அப்புறம் வந்துட்டு மென்டலி எமோஷனலி இந்த மாதிரி விஷயங்கள், ஃபீலிங்ஸ், அவங்க என்னென்னலாம் யோசிச்சாங்க, எங்கெங்கெல்லாம் போனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லா கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்க, நோட் பண்ணி வச்சுப்பாங்களாம். நோட் பண்ணி வச்சுட்டு ஏஐ கிட்ட கொடுப்பாங்களா. ஏஐ கிட்ட கொடுக்கும்போது ஏஐ வந்து ப்ரிடிக்ட் பண்ணுமா, உனக்கு இன்னைக்கு இந்த மாதிரியான கனவு வரும். இப்ப நம்மளே வந்துட்டு நிறைய ஏஐ விஷயங்கள்லாம் பாக்குறோம்ல, நம்மளுடைய போட்டோஸை வந்துட்டு வேற மாதிரி கொடுக்குது, நம்ம அதை பாக்குறோம். சோ இந்த மாதிரியான விஷயங்களும் ஏஐ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல அப்படின்றத சொல்றாங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னா நியூரோ இமேஜிங் அண்ட் ட்ரீம் மேப்பிங். சோ நம்மளுடைய கனவு வந்து மேப் பண்ணும். இப்ப நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், இப்ப ஓரளவுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு இது கிடைச்சிருக்கும், ஒரு அனலைஸ் நம்ம பண்ணிட்டோம்.
சோ எப்படி நம்ம வந்து கனவு வருது அப்படின்னு அந்த மேப்பிங் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான வேஸ்ல தான் இந்த கனவு வருது அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்ப இந்த கனவு மூலியமா என்ன பண்ணுவாங்களாம், டிஃப்ரெண்டான ஸ்டேஜஸ்ல நம்ம பார்த்த இந்த கனவுகள் எல்லாம் அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்களாம், பேட்டர்ன் ஒரு கனவுல வந்து அந்த பேட்டர்ன் மாதிரி உருவாக்கி அந்த பேட்டர்னையே இந்த பிரெயின், அதாவது நியூரோ நெட்வொர்க்ஸ் எல்லாம் பிரெயினுக்கு எப்படி எப்படி எல்லாம் போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுல வந்து ஒரு பேட்டர்னை வந்து கிரியேட் பண்ணி அந்த பேட்டர்னே ஆல்டர் பண்ணி நம்மளாலேயே நமக்கு வந்து ஒரு புது கனவு நம்மளால கொடுக்க முடியும். அதாவது ஏஐ வந்து நமக்கு அதை கொடுக்குமா, இன்னைக்கு உனக்கு இந்த மாதிரியான கனவு வர்றதுக்கு மேப் போட்டு அதுவே கொடுக்குமா. எப்படி இருக்குல்ல, நைஸ். அப்புறம் அடுத்து தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் ஃபார் ட்ரீம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணிடுமா. அதாவது நமக்கு என்னென்ன மாதிரியான கனவு வரணும் அப்படின்னு நம்மளே வந்து ஆசைப்பட்டு இப்படி சொல்லலாமா, எனக்கு இந்த மாதிரியான கனவு இன்னைக்கு நமக்கு வேணும். சோ என்ன மாதிரி ஆளுங்களா, ஐ மீன் என்னன்னா அந்த லூசிட் ட்ரீம் பண்ண தெரியாதவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ என்னன்னா இந்த மாதிரியான ட்ரீம் வந்துட்டு அதாவது எனக்கு இந்த மாதிரியான ட்ரீம் வேணும் அப்படின்றத வந்துட்டு நம்மளே வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் அப்படின்றத. அதுதான் இந்த தேர்ட் ஒன். சோ ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, ஜெனடிக் அண்ட் எபிஜெனடிக் ரிசர்ச். இது என்ன அப்படின்னா, இந்த தூக்கத்துல வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகுறாங்கல்ல, இந்த பேய் கனவு காண்றது, கனவு கண்டு பயந்து எந்திக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்க, தூக்கத்தை வந்து அவங்களோட சைக்கிளே சேஞ்ச் ஆயிடும். சோ எழுந்திக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப பிடிச்சவங்களை வந்து ரொம்ப இழந்துடுற மாதிரி கனவு கண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமே வராது ரொம்ப நேரம். அந்த தூக்கம் வந்து என்ன பண்ணும், அந்த ஹோல் டேவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பிங்கா இருக்கும். சோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரியான கனவுகள், நீங்க வந்து ஒரு ஹாப்பியான கனவு வந்து நீங்க காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஐ என்ன பண்ணுமா, நமக்கு வந்து பண்ணி கொடுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் பிளான், ரைட்? இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்க போற ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஆனா இப்போ கரண்டா ஒரு விஷயத்த ஒண்ணு சக்சஸ் பண்ணிருக்காங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி. அது என்ன அப்படின்னா, லூசிட் ட்ரீம் கம்யூனிகேஷன். இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு 2 பர்சனால கனவுலயே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா. இதுக்கு வந்து நிறைய டிவைசஸ் வந்து இவங்க கனெக்ட் பண்றாங்க. என்னென்ன மாதிரியான டிவைசஸ் அப்படின்னா, பிரெயின் ஆக்டிவிட்டி மானிட்டரிங் டிவைஸ். அதை வந்து நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுமா, அது வந்து என்ன ஹோல் நம்ம என்னென்னலாம் பண்றோமோ எவ்ரிதிங் அது என்ன பண்ணும், அது என்ன பண்ணும், கலெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரியான டிவைசஸை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பொருத்திருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஆடிட்டரி இந்த கம்யூனிகேஷன் டூல்லாம் என்னன்னா, இப்ப நம்ம ஹெட்செட் வச்சிருக்கோம், இந்த மாதிரியான ப்ளூடூத், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ரியல் டேட்டா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், இதையும் வந்துட்டு அவங்க கனெக்ட் பண்றாங்க. அடுத்து ஐ மூவ்மெண்ட் டிடெக்ஷன், இந்த மாதிரியான ஹை அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு 2 டிஃபரெண்ட் பர்சனை 2 தனித்தனியான இடத்துல படுக்க வச்சு இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் மெஷின் வச்சு இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ராக் பண்றாங்க. எப்படி இருக்குல்ல. சோ இது என்ன பண்ணிருக்காங்க, ட்ராக் பண்ணும்போது ஒரு பர்சன், இப்ப அந்த லூசிட் ட்ரீம் யாரை செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, 2 பேர். யாரு அப்படின்னா, லூசிட் ட்ரீமை வந்து ஃப்ரீக்வெண்டா பண்றவங்க, இந்த லூசிட் ட்ரீமை ஃப்ரீக்வெண்டா அவங்கள வந்து 2 பேரை சூஸ் பண்ணி இந்த லூசிட் ட்ரீம் வந்து பண்ண வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு, படுத்தாச்சு. அவங்க என்ன பண்றாங்க, லூசிட் ட்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண அவங்களோட என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் தான் இவங்க பண்றாங்களோ இதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த பிரெயின் மானிட்டரிங் உடைய டிவைசஸ்ல போயிட்டு அது என்ன பண்ணுது, கலெக்ட் ஆயிட்டே இருக்கு. செகண்ட் என்ன பண்றாங்க, அடுத்து வந்து இந்த பிரெயின் மானிட்டரிங் இருக்குல்ல, இது என்ன பண்ணுது, ரியல் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு இதை வந்து சென்ட் பண்ணுது. அதாவது அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ, தூக்கத்துல அவங்க என்னென்னலாம் பேசுறாங்க பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, கலெக்ட் பண்ண பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிக் லாங்குவேஜ்ல, ஏன்னா இப்ப நம்ம பொதுவா பேசுற லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் அவங்க சொன்னது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரு யூனிக் லாங்குவேஜ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஜிலாக் அப்படின்னு ஒரு வேர்டை வந்து சொல்றாங்க. அந்த ஜிலாக் அப்படின்ற வேர்டு வந்து என்ன பண்ணுது, கீப் ஆன் அவங்களுடைய அந்த ப்ளூடூத் வந்து போய்கிட்டே இருக்கு. சோ சொல்லிக்கிட்டே இருக்கு, அந்த ஜிலாக் அப்படின்ற வேர்டு வந்து அவங்க காதுல வந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து அவங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. சரியா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பண்றாரு, ஜிலாக் அப்படின்ற வேர்டை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அந்த லூசிட் ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிலாக் அப்படின்ற வேர்டை சொல்றாரு. ஆஃப்டர் 8 மினிட்ஸ் லேட்டர் என்ன பண்றாங்க, செகண்ட் பர்சனுக்கும் இதே மாதிரியான விஷயங்களை என்னென்னலாம் இவர் பண்றாரோ கலெக்ட் பண்றாங்க, ட்ராக் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அந்த ஜிலாக் அப்படின்ற வேர்டையும் இவங்களுக்கும் வந்து என்ன பண்றாங்க, அனுப்பி விடுறாங்க. சோ இவரும் என்ன பண்றாரு, அதே மாதிரி வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லியாச்சு, தனித்தனியா இருக்காங்க, சொல்லியாச்சு, முடிஞ்சிச்சு. 2 பேரும் என்ன பண்றாங்க, தூங்கி எழுந்திருச்ச பிறகு
2 பேரையும் மீட் பண்ண வைக்கிறாங்க. நீங்க என்ன வேர்டு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜிலாக் அப்படின்ற வேர்டு சொன்னேன். அவரும் என்ன பண்றாரு, நீங்களும் சொல்லுங்க, நானும் ஜிலாக் அப்படி. சோ 2 பேருமே என்ன பண்றாங்க, கனவுலயே வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. இது யாரு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கலிபோர்னியால இப்போதான் செப்டம்பர் 24th தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட சக்சஸ்ஃபுல்லா பண்ணி இத என்ன பண்ணியிருக்காங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சோ இத வந்துட்டு REM ஸ்பேஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இத பண்ணியிருக்காங்க. சோ இதுதான் வந்துட்டு இந்த AI இப்போ ரீசென்ட்டா நமக்கு பண்ணி குடுத்திருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட். சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். சோ தேங்க் யூ சோ மச். இந்த ட்ரீம் பத்தியான ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் பிளாட்ஃபார்ம். சோ தேங்க் யூ சோ மச் சிஸ்டர். மரியம் ஸ்டடிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். நம்ம மாஷா அல்லாஹ். கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க் யூ. அல்ஹம்துலில்லாஹ். வெரி வண்டர்ஃபுல் செஷன். உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இன்னும் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்தது. எஸ் ஆக்சுவலி ஜஸாக்கல்லாஹ். ரொம்ப டைம் இல்ல. புதுசான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. எஸ் ஆமா, எஸ். ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நல்லா இருந்தது. மாஷா அல்லாஹ். ரொம்ப அழகா தெளிவா அல்ஹம்துலில்லாஹ். சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ். எப்படின்னா பிரச்சனைன்னு சொல்லலாம். படுத்த உடனே எனக்கு தூக்கம் வந்துடும். கோவமா இருந்தேன்னா சரி. தூங்கிடுவேன். ரொம்ப டென்ஷனா இருந்தேன்னா தூங்கிடுவேன். தூங்கி எழுந்தேன்னா ஓகே. எனக்கு அதெல்லாம் மறந்துடும். சோ ரைட், எனக்கு ரைட். என்ன எனக்கு இது டாக்டர் போய் காமிக்கலாமோ அப்படின்லாம் நான் நினைச்சேன். சரி. இல்ல சரி, இது வந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடை. அல்லாஹ்வுடைய அருட்கொடை இது. இது இன்ஃபாக்ட் எனக்குமே அது அப்படிதான். ஏதாவது நம்ம ரொம்ப ஆங்ஸைட்டியா இருக்கோம், ரொம்ப கோவமா இருக்கோம் அப்படின்னும்போது அழுதுட்டே இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவோம், தூங்கிருவோம். ரைட். சோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். இதனால வந்து நம்மளுடைய கோவம் இதெல்லாம் வந்து வெளியேறுது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து உண்மை. கரெக்ட். அப்ப உண்மையிலே தூக்கம் வந்து பெரிய ஒரு அருட்கொடை கிஃப்ட், இறைவனுடைய கிஃப்ட்னே சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கண்டிப்பா, தூக்கமே கண்டிப்பா. நிம்மதியா இல்ல. கண்டிப்பா. மாத்திரை அதுக்காக போட்டு வந்து கூட நெறைய பேருக்கு தூக்கம் வர மாட்டேன்து இல்லையா? டேப்லெட்ஸ் போட்டு கூட தூக்கம் வர மாட்டேன்துன்னு என்கிட்ட செஷன் வர சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆமா. சோ அத என்கிட்ட சொல்லும் பொழுது அப்படியா, அப்போ ஓகே, அப்போ அப்படின்னு என்ன நானே சமாதானப்படுத்திப்பேன். உனக்கு மட்டும் எப்படி படுத்த உடனே தூக்கம் வரும்னு கேட்பாங்க. நீங்க சொன்னீங்கல்ல கனவு வந்து உருவாக்குறது. நான் வந்து சில கனவை நானே கிரியேட் பண்ணுவேன். அப்படி ம், பண்ணி நான் ம், ம். சீக்கிரம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சோ ரொம்ப மாஷா நல்லா அல்லாஹ். இருக்கு. தேங்க்யூ சோ மச். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ரெடியா அல்ஹம்துலில்லாஹ், இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ரம்ஜான் சிஸ்டர் வந்து ரெடியா இருக்காங்க. சோ அடுத்த வாய்ப்பு கொடுப்போம். தேங்க்யூ சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ சோ மச். சிஸ்டர் எனக்கு ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். இப்போ ம், வந்து ம். கனவு வருது இல்லையா? அது வந்து நம்ம டீப் ஸ்லீப்புக்கு போனாதான் அந்த கனவு வருமா? இல்ல டீப் ஸ்லீப் இல்லாம கொஞ்சம் அந்த கனவு வர்றதுக்கு டீப் நிறைய பேர் நீ நல்லா தூங்கியிருக்க அதனாலதான் உனக்கு கனவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தூங்காத மாதிரியே இருக்கும். அந்த கனவு வர்றது எந்த கட்டத்துல வரும்? நம்ம டீப் ஸ்லீப்ல போனா வருமா? இல்ல டீப் ஸ்லீப் இல்லாம ஒரு ஃபேக் ஸ்லீப்ல இருப்போம்ல அப்ப இருக்கும்போது கனவு வருமா? இல்ல சிஸ்டர். எது? ஸ்லீப்ல ஆக்சுவலி நெறைய ஸ்டேஜஸ் இருக்கு. நெறைய ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் இருக்கு. சோ இதுல நம்ம அந்த REM ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்டேஜ். இதுல தான் வந்து நமக்கு தூக்கம் வரும். சாரி, கனவு வரும். சோ இந்த கனவு அப்படின்றது சில பேருக்கு 2 ஹவர்ஸ் கூட நீடிக்கும். 4 to 5 சினாரியோ நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்றதையும் ஆய்வுல வந்து சொல்றாங்க. சோ நம்ம பார்த்த வேலை என்னன்னா, நல்ல தூக்கத்துல ஆனா நம்ம காலையில எந்திரிக்கும்போது அது வந்து ஃப்ரெஷ்ஷாவே நமக்கு இருக்காது. அப்படிதானே சொல்ல வர்றீங்க? ஆமா. இது வந்து ஆனா நீங்க தூங்கி இருக்கீங்க. தூங்குனதுனால தான் கனவே வரும். அப்படிதானே? சோ தூங்குனா ஆமா. மட்டும் தான் கனவு வரும். அது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க வெரி கிளியர். யூ கேன் பி வெரி கிளியர். நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம். ஆனா சோ எனக்கு வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு டயர்ட்னஸாவே தான் இருக்கும். ஒரு அது வந்து பிரிஸ்காவே உங்களுடைய இருக்கும். பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு மேபி அது ஒரு இஷ்யூஸா கூட இருக்கலாம். ஆனா இதுவும் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட இது இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. லேட் கனவு ஸ்லீப் எனக்கு பண்ணாதீங்க. மறந்துடவும் செய்யும். காலையில கனவு மறந்துடவும் செய்யும். எனக்கு ம், கிளியரான ம். பிக்சர் எனக்கு வரவே வராது. ம், 1, ம், 2 ம். அங்கங்க பிச்சு பிச்சு கனவு வருமே தவிர, ஒரு இல்ல கன்டினியூஸா சார். எனக்கு வரல. அதுக்காக வந்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் நம்ம கனவு காண்றோம்னா, ஒரு 3 மணி நேரம் படவுமே நம்ம முன்னாடி இமேஜின் பண்ணிட்டே உட்கார்ந்திருந்தோம்னா, நம்மளால அடுத்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம முடியாது. சோ அதனால கூட அல்லாஹ் வந்து கண்டிப்பா. நமக்கு அப்படி குடுத்திருக்கலாம் இல்லையா? நம்ம பார்த்ததுல என்ன சரி. புரிஞ்சோம் அப்படின்னா, நம்மளுடைய எமோஷன்ஸ வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இடம் அப்படின்னே நம்ம இந்த தளத்த வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து கனவு தான் அல்லாஹ் நமக்கு அத குடுத்திருக்கான். சோ இறைவன் அத படைச்சிருக்கிறதுக்கான நமக்கு குடுத்திருக்கான காரணமே அதுதான் அப்படின்றத பார்க்கிறோம். நானே எடுத்துக்கோங்களேன். நான் வந்து என் பிள்ளைங்கள அடிக்க மாட்டேன். என் ஃபேமிலில கேட்டீங்கன்னா தெரியும். அடிக்க மாட்டேன். ஆனா ரொம்ப எனக்கு எக்ஸ்ட்ரீம் கோவம் வந்ததுன்னா அடிக்கணும் போல இருக்கும்.
போட்டு அடி அடின்னு அடிக்கணும் போல இருக்கும். அப்ப இது வந்து என்னுடைய மைண்ட்ல வந்து உட்காந்துக்குதுல. அன்னைக்கு நைட் என்னுடைய கனவுல என்ன வரும்னா, நான் என் பிள்ளைய போட்டு செம்மடி அடிக்கிற மாதிரி கனவு வரும். அப்ப முழிக்கும் போதுல செம்மடி வாங்கின தெரியுமா நீ என் கனவுல அப்படின்னு நானே வந்து ரிலாக்ஸ் பண்ண மாதிரி ஆயிடும். சோ இதுக்குதான் வந்து இறைவன் வந்து நமக்கு இந்த கனவை வந்து கொடுத்துருக்கான் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும், நமக்கு தோணும். சோ இது வந்து தூக்கத்தினால உங்களுக்கு வந்து இது தூங்குனாதான் கனவு வரும் அப்படின்றதுனால நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு நைட்ல வந்து கொஞ்சம் ஏர்லியா தூங்க பாருங்க. ஏன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஹார்மோன் சேஞ்சஸ்னால கூட சாரி அந்த செக்ரீஷன்னால கூட நமக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சோ அத வந்து நீங்க பாருங்க. டைம்க்கு தூங்கி டைம்க்கு எந்திக்கிறீங்க அப்படின்றத சமயத்துல என்ன பண்ணுவேன், ஒரு 10 மணிக்கு படுத்தா கூட கரெக்டா அந்த சகஜத்துக்கு எனக்கு அந்த 3:30 மணிக்கு முழிப்பு வந்துரும். அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு நேரம் ஆக ஆக கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி இருக்கும். ஓகே சிஸ்டர், எனக்கு இதுதான் டீப் ஸ்லீப் போனாதான் கனவு வருமா வராதா அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப டவுட்டா இருந்தது. அதுதான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா கொஞ்சம் ஃபீட்பேக் முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சிஸ்டர். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர். கனவுல அல்ஹம்துலில்லாஹ். இத்தனை வகை இருக்கா நானே. அதே மாதிரி ஒரே கொஸ்டின் சிஸ்டர், தூக்கத்துல நிறைய பேர் பேசுறாங்க சிரிக்கிறாங்க சிஸ்டர், அது எதனால சிஸ்டர்? இல்ல அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரண்டல் லோப் இருக்குல்ல, பிரெயினோட அந்த ஃப்ரண்டல் லோப் வந்துட்டு ஆக்டிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அது நம்மள வந்து லாஜிக்கா நம்மள திங்க் பண்ண வச்சிட்டு இருக்கு, நம்மள பேச வைக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பிரெயின்ல வந்து அந்த ஃப்ரண்டல் லோப் தான் நம்மளுடைய லாஜிக் திங்கிங்க வந்து நமக்கு விஷயம். சோ அந்த டைம்ல அது பேரலைஸ் ஆயிடணும். அதாவது சாரி, பேரலைஸ்னா கம்ப்ளீட்டா பேரலைஸ் ஆகாது, ஸ்லோவா ஒர்க் பண்ணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தூக்கத்துல நம்மளே திடீர்னு முழிப்போம், முழிச்சு பயந்து முழிப்போம், கனவு கண்டு பயந்து நம்ம முழிச்சிருப்போம். சோ அந்த டைம்ல வந்து அது வந்து பயந்து முழிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த டைம்ல அது ஸ்லோ ஒர்க் ஆயிருக்கு. அதாவது ஒரு கனவை கண்டு நம்ம முழிச்சிருக்கோம், அந்த அளவுக்கு அது ஸ்லோவா ஒர்க் ஆயிருக்கு. சோ இதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, நான் சொன்னேன் இல்லையா, தூக்கத்துல சில பேர் நடப்பாங்க, நம்ம பேசுறாங்க சிரிக்கிறாங்க, ரைட், நடப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது சரியா செக்ரீட் ஆகல அப்படின்றதுதான் அதோடைய விஷயம். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கனவுலையும் இவ்வளவு வாய்கள் இருக்காங்கிறதே இன்னைக்குதான் கேள்விப்பட்டிருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து சூஸ் பண்ண டாபிக் அந்த மாதிரி நான் பண்ணேன். ஏன்னா வந்து எல்லாருமே ஜென்ரலாவே மோட்டிவேஷன் இது எல்லாமே பண்றதுதான். சோ இந்த மாதிரி யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. மக்களுக்கு நிறைய விஷயம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை சூஸ் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. எங்க வீட்லயே சொன்னாங்கப்பா, நான் இதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதெல்லாம் பாரு, இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கேட்க போறாங்க அப்படிதான் சொன்னாங்க. எனக்குள்ள அது தோணுச்சு, எனக்குள்ள அது தோணுச்சு. பட் ஏன்னா இது நிறைய மக்களுக்கு தெரியாது, இதை நம்ம தெரியப்படுத்தணும் நம்ம மக்களுக்கு அப்படின்றதுனாலதான் நான் இதை சூஸ் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஜஸாக் ரைட் சிஸ்டர், ரைட் சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ். ஹாப்பி ஈவினிங் சிஸ்டர். ஹாப்பி ஈவினிங். சூப்பரா இருந்தது, ரொம்ப எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். தேங்க் யூ so much. இவ்வளோ இருக்கா ட்ரீம்ஸ்ல? இன்னும் நிறைய இருக்கு. இது ஆக்சுவலி ஒரு கடல்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இது நம்ம இருக்கு அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்திருக்கீங்கல்ல, எஸ் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கொடுத்திருக்கீங்க, அதுவே பெரிய லேர்னிங், நியூ லேர்னிங் தானே எங்களுக்கு. ரொம்ப Thank you. சூப்பரா இருந்தது. எனக்கெல்லாம் கனவு வந்து கண்டினியூட்டியா வரும். சூப்பர் சூப்பர். மறுநாள்லாம் அது அதுல இருந்து ஃபைன் செம. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே கண்டினியூட்டி கனவுலாம் வரும். ஒரு சில நாள் தான் ஞாபகம், மறந்துடுவேன். நல்ல கனவுனா எல்லாம் என்ஜாய் பண்ணுவேன், இல்லைன்னா அது மறந்துருமோ என்னமோ. நல்லா இருந்தது, அது எனக்கு ஞாபகம் வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே உங்களுடைய பொன்னான நேரங்களை இதுக்கு ஒத்துழைச்சு கொடுத்து இதுக்கு இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க எல்லாருமே நீண்ட ஆயுளோடும் நோய் நொடி இல்லாம மன மகிழ்ச்சியோட எப்பவுமே வாழணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்தவர்களாக நாளை சந்திப்போம். நாளைக்கு பர்வீன் பானு சிஸ்டர் பேச வராங்க ஒரு அழகான டாபிக்ல. இதே போல நாளைக்கு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். பை ஃப்ரம் ஷரீஃபா, NIPR பேட்டன்.